டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக அறிவிக்கை வெளியிட்டுள்ள அமலாக்கத்துறை, டாஸ்மாக் உயரதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் நேரடி தொடர்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அண்மையில் மதுபான ஆலைகள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை தொடர்ந்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் தொடர்புடைய போக்குவரத்து டெண்டரில் KYC, DD தரவுகள் ஒத்துப்போகவில்லை என்றும், பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் GST, பான் நம்பர் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிட மாற்றம், பார் உரிமம் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்ததும் தெரியவந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மது பாட்டில்களை குடோனுக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும், ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.